ரொம்பவுமே நன்றி இந்த கேள்விக்கு. ஏன்னா நம்ம நம்ம இந்த ஹியூமன் எவல்யூஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும், பல முயற்சிகள், பல த தோல்விகள், பல சவால்கள தாண்டி தான் வந்து நம்ம இந்த ஒரு குரங்கிலிருந்து மனிதனாவே வந்து வந்திருக்கோம். ஸோ அப்படின்றப்ப என்னோட இந்த முயற்சியிலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும், ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 8 வருஷம் வந்துட்டு நானு எவால்வ் தான் ஆயிருந்தேனே ஒழிஞ்சு, எங்கேயுமே வந்து நான் தொய்ந்து போன மாதிரி வந்துட்டு நான் ஃபீல் பண்ணல. இப்ப நான் 2018ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச ப்ரிப்பரேஷன் அப்ப இருந்த மாதிரி இப்ப வந்து என்னுடைய அந்த ஆளுமையோ, மத்த யோசிக்கிற விதங்களோ வந்துட்டு இல்ல. நல்லாவே மாறியிருக்கு. ஏன்னா, ஒவ்வொரு வருடமும் நான் வந்துட்டு தோல்வி பெறும்போதும் சரி, ஒரு விஷயத்த படிக்கும்போதும் சரி, நெறைய விஷயங்கள வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வந்து என்னைய ஒரு பெட்டர் சிட்டிசனா வந்து மாத்துது. 2வது வந்துட்டு, நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்மகிட்ட ஒருத்தர்ட்ட வந்து நம்மகிட்ட பொறுப்ப வந்து குடுக்க மாட்டாங்க. ஸோ நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டான ஒரு டெசிஷன் எடுக்கிற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும். ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணும்போது, அந்த இடத்துல நம்ம ஸ்டேபிளா ப்ரெஷர ஹேண்டில் பண்ணி, நல்ல ஒரு சொல்யூஷன வந்து அரைவ் ஆகணும். ஸோ அதுக்குண்டான எல்லா ஆளுமைகளையும் நாம வந்து தயார்படுத்துறத தான் இந்த ப்ராசஸா வந்து நான் பார்க்குறேன். நம்ம புக்ஸ் படிக்கிறோம், நாலேட்ஜ வந்து கேதர் பண்றோம். அத தாண்டி நம்ம ஒரு ஆளுமையா, ஒரு பெர்சனாலிட்டியா எப்படி டெவலப் பண்றோம் அப்படின்றது தான் இந்த ஃபுல் ப்ராசஸே வந்து எனக்கு கத்துக் குடுத்தது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரிலிம்ஸ் தோல்வி வரும்போதும், மெயின்ஸ் தோல்வி பெறும்போதும், ஆ இன்டர்வியூல வந்து தோல்வி பெறும்போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் படிச்ச நாலேட்ஜ் எல்லாம் தாண்டி, நான் கலெக்ட் பண்ணி வச்ச என்னோட பெர்சனாலிட்டி தான் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ விடாமுயற்சியோட, நம்பிக்கையோட நம்ம என்ன தப்பு பண்ணோம், அந்த தப்ப எழுதி வச்சுட்டு, அடுத்த முயற்சியில அந்த தப்ப பண்ணக்கூடாது அப்படின்றத வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டு பண்ணது வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே உத்வேகம் குடுத்தது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த குடிமைப் பணி வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாரி. நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு கோல் வந்து குடுக்குறாங்க. நம்மளோட இத வந்து நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் சரி, ஒரு அப்வர்ட் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் சரி, நம்மள சுத்தி இருக்கவங்களும் நம்ம மேல வரும்போது, நம்மள சுத்தி இருக்கிறவங்க பார்த்து நம்மள இன்ஸ்பயர் ஆகி, நம்ம வந்து ஒரு பொசிஷன் வந்து மேல வருவாங்க. ஸோ அதுக்குமே வந்துட்டு ஒரு இதா இருக்கிறதுனால, ஒரு சான்றா இருக்கிறதுனால, இந்த சிவில் சிவில் சர்வீஸ் வந்துட்டு ஒரு நல்ல இதா நான் கரியரா பார்த்தேன். ஸோ அதனால நான் தோல்விகள வந்துட்டு எனக்கு எதுவுமே இது குடுக்கல. செட்பேக்கா இல்ல. அது வந்து எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் இருந்தது அப்படின்னு